ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிக்கும் இதை சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். நம்ம இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறது, டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 150 கிராம் துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1.5 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுட்டு 2 விசில் இல்லைனா 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் இந்த சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் குக்கர் எத்தனை விசில் வந்தால் வேகும் அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இது அடுத்ததாக தக்காளி 2-3 மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சீரகம், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீரி மிளகாய் ஒரு 6. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது தாளிப்புக்கு வரமிளகாய், சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள். இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயை வச்சதுக்கப்புறம் இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இது கூட தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் 4-5 பல் சேர்த்திக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் நல்லா இறங்கி வரட்டும். அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. குழம்புல கொதிக்கும்போது வெந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கிறோம், அதனால் எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸியில் தண்ணி ஒரு 1/2 கப்பு, அப்புறம் இன்னும் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்து நல்லா வரட்டும். இதோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியும் காரமும் நல்லா
நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பச்சைத்தன்மை போய் நல்லா வெந்து வர அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு, பச்சைத்தன்மையில் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு கடைசியில் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ தண்ணி எல்லாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி வந்து பச்சை தண்ணிக்குன்னு ஊற்றிடாதீங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அந்த தண்ணி ஊற்றுங்க. இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றினா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கும். அதனால் சுடு தண்ணியை பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி இந்தளவுக்கு சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போது சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துறப்ப டேஸ்ட் வந்து இன்னும் வந்து அதிகமாக காட்டும். சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்மளுக்கு சூப்பரான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி அளவோடு நீங்களும் வந்து இந்த இட்லி சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த சாம்பார் வந்து இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். இந்த இட்லி சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இட்லி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லா வகையான டிஃபனுக்கும் நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.